நடைபெறவிருக்கும் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான நிதியை வழங்கும் நிகழ்ச்சிகள் தமிழகமெங்கும் கடந்த ஒரு வாரமாக நடைபெற்று வருகின்றன. இன்று காலையில் தென் மாவட்டங்கள் திருநெல்வேலியில் நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டன. தற்பொழுது மதுரையை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் ஒன்றிணைந்து இங்கே மதுரை மாநகரில் இந்த நிதியளிப்பு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றது. எங்களது சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பூமிநாதன் அவர்களது முன்னிலையில் மற்றும் மதுரை புறநகர், தேனி, திண்டுக்கல், ராம்நாட் மாவட்டங்களை சார்ந்த நிர்வாகிகள் அனைவரும் இங்கே வந்துள்ளார்கள். தமிழ்நாடு முழுவதும் ஒரு எழுச்சி இந்த நிதியளிப்பு நிகழ்ச்சியில் எங்கள் தோழர்கள் மக்களிடையே சென்று எங்கள் இயக்கத்தினருக்கு நிதியை அளியுங்கள் என்று கேட்டதற்கு மிகுந்த ஒரு ஆர்வத்தோடு மக்கள் நிதி அளித்துள்ளார்கள். இன்றைய நிகழ்வு அது பெற்ற நிதியை இன்று தலைமைக்கு அளிக்கும் நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்வில் இப்பொழுது பத்திரிகையாளர்கள் தற்போதுள்ள அரசியலை பற்றி கேள்விகளை நீங்கள் எழுப்பலாம். ஒரு சிறந்த ஒரு நிதிநிலை அறிக்கைன்னு தான் சொல்லணும். காலையில திருநெல்வேலியிலையும் நான் அதே பேட்டியில சொல்லியிருந்தேன். நானு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை கடுமையான ஒரு நிதி நெருக்கடி. ஜிஎஸ்டி அமலுக்கு வந்தவுடன் மாநிலங்களுக்கு உண்டான அந்த நிதி இழப்பு ஏற்பட்டது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த ஜிஎஸ்டியால் ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 20,000 கோடி நமக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, உதாரணமாக நமது மெட்ரோ ரயில் திட்டம் பாகம் 2 அந்த சென்னையில் அந்த திட்டத்திற்கு ஒன்றிய அரசு அந்த திட்டத்தை பொறுத்தவரை மாநில அரசு 50 விழுக்காடு, ஒன்றிய அரசு 50 விழுக்காடு நிதியை அளிக்க வேண்டும். ஆனால் கடந்த 2 வருடங்களாக அதற்குரிய நிதியை ஒன்றிய அரசு வழங்காததால் ஒன்றிய அரசு அளிக்க வேண்டிய நிதியையும் நமது மாநில அரசு தமிழக அரசு அளித்து வருகின்றது. சென்ற ஆண்டு இந்த ஆண்டு நடப்பு ஆண்டு கிட்டத்தட்ட 9,000 கோடி நிதியை தமிழக அரசு வழங்கியுள்ளது மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு. வருகின்ற 2024-25 ஆண்டிற்கு கிட்டத்தட்ட 12,000 நிதியை ஒதுக்கியுள்ளது. அது மட்டுமல்லாது டான்ஜெட்கோ தமிழ்நாடு மின்துறை அவங்களுடைய அதற்கு ஏற்பட்ட பேரிழப்பு நஷ்டம் கிட்டத்தட்ட சென்ற நடப்பு ஆண்டு கிட்டத்தட்ட 17,000 கோடி நஷ்டத்தை தமிழக அரசு ஏற்றுள்ளது. வருகிற ஆண்டு 2024-25 ஆண்டில் மேற்கொண்டு ஒரு 14,000 கோடி இழப்பு ஏற்படும். அதையும் தமிழக அரசு ஏற்க வேண்டிய சூழ்நிலை உள்ளது. அதை தவிர்த்து அனைத்து ஒன்றிய அரசு திட்டங்களிலும் ஒன்றிய அரசு அளிக்க வேண்டிய நிதியை அளிக்கவில்லை. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் மோடி வீடு திட்டம் எல்லா கிராமங்களும் நீங்க பார்த்துருப்பாங்க. மோடி திட்டம் சொல்ற வீடு திட்டம் சொல்றாங்க. அது கிட்டத்தட்ட 2,40,000 ரூபாய் அது ஒரு வீடு கட்டுறதுக்கு. ஆனா அதுக்கு 50 விழுக்காடு ஒன்றிய அரசு கொடுக்கணும், மீதி 50 விழுக்காடு நம்ம மாநில அரசு கொடுக்கணும். ஆனா பெரும்பாலும் அந்த நிதியை கொடுக்காதனால அந்த 2,40,000 ரூபாய் நம்முடைய தமிழக அரசு தான் கொடுக்குது. இவ்வளவு ஒரு அதே நேரத்தில் பேரிடர்கால இழப்பு சேதாரம் கிட்டத்தட்ட 37,000 கோடி நமக்கு தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்டது. அதுக்கு பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 1 ரூபாய் கொடுக்கல. இந்த மாதிரி பல்வேறுபட்ட ஒரு நிதி நெருக்கடி, ஆளுநருடைய குறுக்கீடு, பல்வேறு இந்த சிக்கல்கள் மத்தியில சிறப்பான திட்டங்களை நம்முடைய தமிழக அரசு கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த நிதிநிலை அறிக்கையில பட்ஜெட்ல கொடுத்திருக்கிறாங்க. அது உதாரணமாக சொல்லணும்னா நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே வறுமை கம்மியா இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு உதாரணமா சொல்றாங்க. எதுல ஒன்றிய அரசு சார்ந்த நிதி ஆயோக் சொல்லுது. அது ஆனா அந்த 2.2% அந்த வறுமையையும் தமிழ்நாட்டுல முற்றிலுமாக அதை எடுத்துடணும், அகற்றணுங்கிற உன்னதமான நோக்கத்தோடு அது முதல்வரின் தாய்மானவர் அந்த திட்டத்தின் மூலமாக அது கிட்டத்தட்ட 5 லட்சம் குடும்பங்கள் வறுமை கோட்டு இருக்கிற விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களை தேடி குடும்பங்களை தேடி அவங்களுக்கு கல்வி, வேலை வாய்ப்பு, வீடு வசதி
இது கொடுத்து அவங்களையும் சமூகத்துல ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வரணும்னு தமிழ்நாடு அரசு ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. அது இல்லாம குடிசைகள் இல்லாத தமிழ்நாடு 2030 ஆண்டிற்குள் கிட்டத்தட்ட 8 லட்சம் கான்கிரீட் வீடுகளை கட்டி கொடுக்க வேண்டும். அதற்கு முதற்கட்டமாக வருகிற ஆண்டு 2024-25 1 லட்சம் கான்கிரீட் வீடுகள், அதுக்கு கிட்டத்தட்ட 3500 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. இது இல்லாம பொறுத்த வரைக்கும் புதுமை பெண் திட்டம் உங்களுக்கு எல்லாருக்கும் யாரையும் அறிவிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அரசு பள்ளியில படிக்கிற மாணவிகளுக்கு பொறுத்த வரைக்கும் உயர்கல்வி படிக்கிறதுக்காண்டி மாதம் 1000 ரூபாய் கொடுக்கறாங்க. அது நடைமுறைக்கு வந்துருச்சு. அதே மாதிரி மாணவிகளுக்கு மாதிரி அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்கள் அவங்களுக்கு உயர்கல்வி படிக்கிறதுக்கு அவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் தமிழ் புதல்வன் அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. இது மாதிரி பல்வேறு விஷயங்கள். அதே நேரத்துல தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு இன்னைக்கு கோயம்புத்தூர், ஈரோடு, விருதுநகர்ல ஜவுளி பூங்காக்கள், அது இல்லாம கோயம்புத்தூர்ல தகவல் தொழில்நுட்ப பூங்கா 1100 கோடியில இன்னைக்கு அதை அறிவிச்சிருக்கிறாங்க. அதுல நம்ம மதுரையில கிட்டத்தட்ட 349 கோடியில தொழில்நுட்ப பூங்கா அறிவிச்சிருக்காங்க, தகவல் தொழில்நுட்ப பூங்கா அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி மற்ற திருப்பூர்லயே சொல்லியிருக்கிறாங்க, சேலத்திலேயே சொல்லியிருக்கிறாங்க. இது மாதிரி தமிழ்நாடு முழுவதும் ஒரு இடத்துல மாத்திரம் கிடையாது, தமிழ்நாடு முழுவதும் தொழில் வளர்ச்சி வர்றதுக்கு, வேலை வாய்ப்பு உருவாக்குறதுக்கு அதுக்குண்டான சிறப்பான திட்டங்களை இந்த பட்ஜெட்ல அறிவிச்சிருக்கிறாங்க. அதாவது இவ்வளவு ஒரு நிதி நெருக்கடியிலையும் இந்த இதை உருவாக்கி இருக்கிறாங்க. இது ஒரு சிறப்பான பட்ஜெட்டை சொல்ல முடியும். அது தேர்தல் நினைச்சு பட்ஜெட் சொல்ல முடியாது. ஏன்னா இது அவங்க முழுமையா கிட்டத்தட்ட 3 வருஷத்துல ஏற்கனவே முதலமைச்சரும் நம்முடைய தமிழக அரசு அது ஒரு அறிக்கை விட்டிருந்தாங்க. சமீபத்தில் நடத்துல உலக அந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் அந்த மீட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 6,64,000 கோடி உண்டான முதலீடுகள் அது நமக்கு வந்திருக்கு. அதுக்கு உண்டான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. அது மூலியமா கிட்டத்தட்ட 17 லட்சம் வேலை வாய்ப்புகள் அது உருவாக்குற மாதிரி அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. இது வரைக்கும் இந்த 2.5 வருஷத்துல கிட்டத்தட்ட 9,80,000 கோடி முதலீடுகளை நம்ம கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால கிட்டத்தட்ட 30 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கி இருக்கிறாங்க. இது என்னன்னா இந்த தேர்தல் மாத்திரம் கிடையாது, ஒட்டுமொத்தமா அந்த தமிழ்நாட்டுல சமூக நீதி, சமத்துவம் எல்லாருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்தோடு இன்றைய ஒன்றிய அரசுடைய மாற்றாந்தான் மனப்பான்மையோட செயல்பட்டாலும் சரி, ஆளுநர் குறுக்கிட்டாலும் சரி, பொருளாதார நெருக்கடி இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படியாவது தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்குறதுக்காண்டி நம்முடைய தமிழக அரசு, நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் ஒரு சிறப்பான ஒரு பட்ஜெட்டை இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. சுமூகமா போயிட்டு இருக்குங்க. எங்களுக்கு எல்லாருக்கும் பொறுத்த வரைக்கும் முதல்கட்ட பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. இனி 1-2 இயக்கங்களுக்கு இன்னைக்கு இந்த வாரத்துல பேச்சுவார்த்தை நடக்கும். நாங்க சென்ற முறை ஒரு லோக்சபாவும் ஒரு ராஜ்யசபா சீட்டு நாங்க கேட்டிருக்கோம். கூடுதலா இந்த இடம் கூடுதலா ஒரு லோக்சபா சீட் நாங்க கேட்டிருக்கிறாங்க. நல்ல கௌரவமான முறையில் அவங்க திமுகவுடைய முக்கிய தலைவர்களை நடத்துனாங்க. ஒரு நம்பிக்கை இருக்கு. அடுத்த கட்டத்துல ஒரு என்ன பேச்சுவார்த்தை, என்ன முடிவுக்கு நாங்க வரங்கிறது கண்டிப்பா உங்களோட பத்திரிகையாளர்கிட்ட கண்டிப்பா நாங்க சொல்லுவோம். அதாவது தொண்டர்கள் விருப்பப்படுறாங்க, நிர்வாகிகள் விருப்பப்படுறாங்க, நான் நிக்கிறோம். அதே நேரத்துல அவங்க எத்தனை சீட்டு எந்தெந்த தொகுதிகள் அதை பொறுத்து ஒரு சிறந்த வேட்பாளர் நிப்பாட்ட வேண்டும். நான் நிக்கணும் அவசியம் கிடையாது. கட்சிக்கும் சரி அந்த தொகுதிக்கு யார் நின்னா நல்லதுன்னு சொல்லிட்டு கட்சியுடைய தலைமை முடிவு எடுக்கணும். கூட்டணி தலைமைக்கு அதுல ஒப்புதல் இருக்கணும். அதை வச்சுதான் சொல்லுவோம். முதல்ல எண்ணிக்கை முடிவாகணும். எண்ணிக்கை முடிவானதுக்கு அப்புறம் எந்த தொகுதி அதுக்கப்புறம் சொல்ல முடியும். அந்த முடிவு சொல்ற இதுல நான் கிடையாது. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை முடியும் போது அதை சொல்லலாம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.